அஜித்தின் அடுத்த படத்தை இயக்குகிறாரா தனுஷ்? உண்மை நிலவரம் என்ன? விடாமுயற்சி படத்தை அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடித்திருக்கும் திரைப்படம் குட் பேட் அக்லி. இந்த படம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி திரைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த படத்தில் நடிகர் அஜித்துடன் த்ரிஷா, பிரபு, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில், யோகிபாபு உட்பட பலரும் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். இதன் பிறகு அஜித்தின் அடுத்த படத்தை இயக்குவது யார் என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. சிவா, நித்திலன் சுவாமிநாதன், விஷ்ணுவர்தன் உட்பட பல இயக்குநர்கள் அஜித்திடம் கதை சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் அஜித் குமார் கார் ரேஸ் போட்டிகளை முடித்துவிட்ட பிறகுதான் அடுத்த படத்தை யார் இயக்குவது என அறிவிக்கப் போகிறார் என சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படங்களை தொடர்ந்து தற்போது இட்லி கடை படத்தை இயக்கி வரும் தனுஷ் அஜித்தின் அடுத்த படத்தை தயாரித்து இயக்கப் போவதாக ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் பரவலாகி இருக்கிறது. இந்த செய்தியை அஜித் ரசிகர்கள் வரவேற்று இருக்கிறார்கள். இருப்பினும் தனுஷ் தரப்பில் இதற்கு எந்தவிதமான கன்ஃபர்மேஷன் கிடைக்கவில்லை. இருப்பினும் அஜித்தை இயக்கி தனுஷ் காலத்தை வீணாக்க மாட்டார். அஜித் மாதிரி நடிகர்களை இயக்கினால் கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் வீணாக போய்விடும். புதுமுகங்களை வைத்து இயக்கினால் 3 மாதத்தில் படத்தை முடித்துவிடலாம் என்பது தனுஷுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் இந்த செய்தி பொய்யான செய்தி என்பதை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயம்.